ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேரேஜ் வைப். அதாவது மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலே பலவிதமான மேரேஜ் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ், ஓடி வர்றது, ஓடி வந்தது, ஓடி போகிறது, தூங்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணுறது, தப்பாக கல்யாணம் பண்ணிடுறது, சர்ப்ரைஸாக கல்யாணம் பண்ணுறது. சர்ப்ரைஸ்லேயே ரெண்டு விதம் இருக்குது. எப்படின்னா ராஜா ராணி படத்தில் ஆர்யா வந்து நர்சியாவுக்கு பிறந்த நாள்னு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் தாலி கட்டி சர்ப்ரைஸ் பண்ணுவார்ல, அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். புதுப்பேட்டையில் கல்யாணத்தில் தாலி எடுத்து கொடுக்குற மாதிரி பொண்ணு கழுத்தில் கட்டிட்டோம்னா அதுவுமே சர்ப்ரைஸ் தான். எப்படின்னா ராஜாராணி படத்தில் ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸு, புதுப்பேட்டை படத்தில் அந்த பொண்ணோட சேர்த்து பொண்ணு குடும்பத்துக்குமே சர்ப்ரைஸு. இந்த மாதிரி பல வைப்புகள் வந்து கல்யாணத்தில் தான் நம்ம பார்க்கலாம். கல்யாணத்தில் வந்து நல்லாவே அந்த வைப்ஸ் எல்லாம் செட் ஆகும். இருக்கிறதுலே இந்த மேரேஜில் கஷ்டமான மேரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ்னா நாள் குறிக்கணும், எத்தனை பேர் வருவானுங்க வரமாட்டானுங்கன்னு பத்திரிக்கை அடிக்கணும், பத்திரிக்கை எவனுக்கு கொடுக்கறதுன்னு யோசிக்கணும், எத்தனை பேர் எவ்வளோ மொய் செய்ய போகிறேன், நம்ம செலவெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுறோன்னு உட்காந்து கணக்கு லிஸ்ட்டு போடணும், மகால் புக் பண்ணணும், டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணணும், மைக் செட் வைக்கணும், பேனர் வைக்கணும், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், சில சொந்தக்காரங்களை கூப்பிடணும். சில சொந்தக்காரங்கெல்லாம் இந்த முக்கியமான நேரத்தில் தான் வேலையை காட்டுவானுங்க. அப்படிப்பட்டவனுங்களெல்லாம் சமாளிக்கணும். இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கு உயிர் போய் உயிர் வர்ற அளவுக்கு அவ்வளோ ப்ரெஷரை கொடுப்பாங்க. நமக்கு மேரேஜ்ன்றது ஒரு சந்தோஷமாக பண்ணணும். அதாவது ரெண்டு பேரை ஊர் மக்களே சேர்ந்து வாழ்த்த வராங்க அப்பெல்லாம் நினச்சி அந்த காலத்தில் பண்ணானுங்க. ஆனால் இப்போ வர்றவனுங்க பூராமே இவனுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, கூட்டிகிட்டு வந்திருப்பானோ, இவனுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணமா, சரியில்லையே, ஒருவேளை பொய் சொல்லி முடிக்கிறாங்களோ அப்படிலாம் வெளியில பேச தேவையில்ல. கல்யாண மண்டபத்துக்குள்ள பொண்ணு மாப்பிள்ள முன்னாடியே இதெல்லாம் பேசுறானுங்க. இதுக்கெல்லாம் அவனுங்க எதுக்கு வரணும் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல. இதுல பத்திரிக்கை வைக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும். ஊர் அதாவது நம்ம நேரத்துக்கு எவனுமே நம்ம கிட்ட இருக்க மாட்டானுங்க. சொந்தக்காரங்களாம் ஒன்று விட்ட தூர், திருச்சி, மதுரை அப்படின்னு என்னமோ தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்க ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு 24-25 டிஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சொந்தக்காரனா இருந்தா நம்மளாம் என்ன பண்றது? பஸ் ஏறி போய் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுட்டு அழுவணும். அவனுக்கு 100 ரூபா மொய் செஞ்சுருப்பானுங்க, வந்து ஒரு 150 ரூபா செய்வானுங்க. பஸ்ஸு காசு அதுலேயே சரியாக போயிடும். அப்புறம் எதுக்கு அவனுங்க வரணும்? அப்போல்லாம் நமக்கு 1008 யோசனை வந்து இந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தும் போது தான் தெரியும். சரி, சொந்தக்காரங்க தான் இப்பெல்லாம் இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறானுங்க, முதல் நாள் நைட்டே மச்சான் கல்யாணம் பார்ட்டி எது இல்லையா அப்படின்னு நைட்டே சரக்கை போட்டு தகராறு பண்ணி அது ஒரு மாதிரி ஆக்கிடுறானுங்க. காலையில் யார் மூஞ்சிலையும் முழிக்காத மாதிரி அவனுங்களுமே முழிக்காம பின்வாசல் வழியாக ஓடிடுறானுங்க. இந்த மாதிரி சில பேர்லாம் பண்ணதான் செய்கிறானுங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறானுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு வந்துட்டு இவனுக்கு எப்படி ஆச்சு, நம்ம செட்டில் தான் இருந்தான், இவன் மூஞ்சிக்கு எப்படி கொண்டு வந்தாங்க, இவன் அவ்வளோவா சம்பளம் வாங்க மாட்டானடா, நான் கேட்கும் போதே 10,000 15,000 தான் சொன்னேன், இவனுக்கு எப்படி கொண்டு தராங்க, ஒருவேளை ஏமாற்றி முடிக்கிறானோ அப்படின்னு நம்ம கூட இருக்கவனே நம்மளை பார்த்து பொறாமப்படுற தருணம்லாம் அந்த கல்யாணத்தில் தான் நடக்கும். இதில் பேனர் வந்து என் ஃபோட்டோ வைக்கல, ஓ ஃபோட்டோ வைக்கல, நான் தானடா ஃப்ரெண்டு அப்படின்னு பேனரில் என் ஃபோட்டோ வரலன்றதுக்காகவே சில பேர் வரமாட்டாங்க. இவனுங்களையெல்லாம் சமாளிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது சொந்தக்கார ஒரு பக்கம் சாப்பாட்டில் அது கொடுக்கல, இது கொடுக்கல, பந்தி கூப்பிடல, லாஸ்ட் பந்தியில் சோற போடுற. ஏன்டா எப்படி போட்டாலும் நீ செய்ய போகிறது ஒரு 100 ரூபா 101 ரூபா. எனக்கு இதில் மொய் செய்கிறதுலே எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இவனுங்க ஒரு 100 ரூபா மொய் செய்கிறானுங்களா, அடுத்து அதே ஃபங்க்ஷன் வைக்கும்போது இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஒரு 150 ரூபா 200 ரூபாயா செய்வானுங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வட்டி கொடுத்து வாங்குற மாதிரியே இருக்கு. 100 ரூபா செஞ்சா 200 ரூபா செய்யணும், 5000 ரூபா செஞ்சா 10,000 ரூபா செய்யணும், 10,000 ரூபா செஞ்சா 20,000 ரூபா செய்யணும். நான் எதுக்கு உனக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம போகவும் மாட்டோம், இவ்வளோ பெருசாக நடத்தவும் மாட்டானுங்க. பாரம்பரியமாக நடக்கிறது, ரெண்டு பேர்த்த எல்லாருமே புகழணும் அப்படின்னு கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது அந்த கல்யாணத்தை நடத்திடுறாங்க. கடைசியில் நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மட்டும்தான். அவனுங்க என்ன சும்மா எடுத்து என் மைனுக்கு பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அப்படி இல்லாமல் செய்ய போகிறானுங்க. ஒரு 100% பண்ணலாம். 80% பேர் என்ன பண்ணிடுறானுங்க, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறானுங்கல்ல. இப்படி பண்ணும்போது அந்த கடனை நீ ஆட அப்படின்னு அவன்கிட்டயே கொடுத்துட்றானுங்க. இதுக்கு எதுக்குடா நான் கல்யாணம் பண்ணேன், ஒரு தாலி கயிறை கட்டுறதுக்கு எனக்கு எதுக்குடா 5 லட்சம், நமக்கே யோசனை பண்ணுற அளவுக்கு அவனுங்க நமக்கு செலவு வச்சுட்டு போயிடுவானுங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களாம் சத்தியமாக சொல்கிறேன், உண்மைக்கே பாவம். இத்தனை பேரை கூட்டு வந்து சேர்ந்து சாப்பாடு போட்டால் ஒரே பேச்சில் அந்த கூட்டு சரியாகவே வேகலை, எனக்கு அப்பளமே வைக்கலை, பாயாசமே வைக்காமல் என்ன கல்யாணம் நடத்துகிறானுங்க இவனுங்க. ஏண்டா கல்யாணம் நடத்துறதுக்கும் பாயாசம் வைக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம்? அப்படி வடை பாயாசத்தோட விருந்து போடணும்ல, நான் எதுக்கிட
அவன் செய்கிற 50 ரூபாய்க்கு அவனுக்கு வடை பாயசத்தோட விருந்து வச்சு வெத்தலை பக்கெடுத்து வாயை தள்ளி நீங்கள் மெண்டு துப்புற அளவுக்கு நாங்கள் உங்களை பணிவிடை பண்ணி அனுப்பணுமா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? உன்னை மட்டும் தனியாக வச்சு நல்லா பார்த்துட்டு அனுப்புறதுக்கு நீ என்ன மாமியார் வீட்டுக்காடா வந்திருக்க அப்படின்னு சில சொந்தக்காரங்களாம் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணும். பட் கேட்க முடியாது. ஏன்? கரெக்டாக உனக்கு வந்து நிற்கணும் அந்த இடத்துல வேலையை கட்டிடுவானுங்க. வேணுக்குன்னே வரமாட்டாங்க. சைக்கோ மைண்ட் ஆயிரும் அவங்களுக்குலாம். அப்போது சில பேர் அப்போ மட்டும் பணிஞ்சு பேசுவாங்க, மாமா சித்தப்பா வந்துருங்க, பின்னாடி 1008 பேசியிருப்பேன் அந்தால. பட் இருந்தாலும் வந்து நிற்கணும்ல. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சின்ன பையன், நீங்கள் வளர்த்த பையன், உங்கள் அப்பந்தாவோட ஒன்றை வளர்த்தான், அதெல்லாம் தெரியாது. எனக்கு வந்து நிற்கணும்னா அடுத்து நீங்கள் தான் நீ வளர்த்தீங்க அப்படின்னு நானே சொல்லிடுவேன். அந்தளவுக்கு கீழே இவனுங்க இறங்கிடுறானுங்க. சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாதான் இவ்வளோ செலவு வருது, பேசாமல் லவ் மேரேஜ் பண்ணிட்டா என்ன, நல்லா பெட்டராக இருக்குமே அப்படியெல்லாம் நமக்கு தோணும்.